அன்பு சகோதர சகோதரிகளை வணக்கம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தை 68 சர்க்கங்கள் உடையது. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரோம். இந்த சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். யார் யாருக்கும் என்னென்னமோ நன்மைகள் ஏற்படுறது அப்படின்றத விட சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட 2 நன்மைகளை இந்த சர்க்கம் நான் இந்த யூடியூப்பில் வாசிக்க ஆரம்பித்த அந்த ஒரு வாரத்தில் எனக்கு ஏற்பட்ட 2 நன்மைகளை பற்றி நான் இதில் சொல்லிக்க போகிறேன். இது ஏன் நான் இதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இது நிஜம், இது நிஜம், கடவுள் நிஜம், ராமர் நிஜம், சுந்தரகாண்டம் நிஜம், நம்ம கஷ்டங்களை விளக்கிறது நிஜம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னாலும் உங்களை மாதிரி ஒரு சகோதரி தான் என்னுடைய கஷ்டம் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் அதில் நல்ல நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும். இன்னும் நம்பிக்கையோடு நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லா சந்தோஷங்களையும் நம்ம அனுபவிக்க முடியும். கஷ்டங்கள் நீங்கிறது மட்டும் இல்லை, நிறைய சந்தோஷங்களும் சௌபாகியங்களும் நமக்கு ஏற்படும். பெரிய சௌபாகியம் என்ன தெரியுமா? மனசு அமைதி. இந்த மனசு அமைதின்றது கிடச்சதுனால உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம். அதனால் எனக்கு நேர்ந்த 2 அனுபவங்கள் என்னங்கிறது சின்னதாக சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய சம்மதி மாமி கால் வலியினால் ஆஸ்பத்திரியில் சேர்த்து 2 நாளில் சரியாயிடுத்து, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிச்ச மாமி தெரியாமல் கொஞ்சம் கீழே இறங்கி நடக்கலான்னு ஆசைப்பட்டு சேருக்கும் கட்டிலுக்கு நடுவில் விழுந்து இடுப்பு எலும்பு உடைச்சுட்டேன். ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். சாய்லக்ஷ்மி ரொம்ப எனக்கு ஆறுதல் சொன்னார். அவர் உங்களை மாதிரி ஒரு சகோதரி, உங்களை மாதிரி ஒரு வாசிக்கு எனக்கு ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனால் நான் 2 பேர் நேரம் கூட பார்த்து கிடையாது. அவர் சொன்னார், இங்கே பாலகணபதி இருக்கார், அவர் நான் வேண்டிக்கிறேன், சரியாக போகும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருந்தார். அப்போ தான் நான் அந்த சுந்தரகாண்டத்தை படிக்க ஆரம்பித்தேன். இது 10 பதிவுகளாக நான் படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். மாமி டிஸ்சார்ஜ் பண்ணி ஆக்ஷன் வர போகிறோம், என் மகளும் என்னுடைய மாப்பிள்ளையும் எங்கள் பவித்ரா எல்லோரும் ஆசைப்பட்டுருந்துச்சு. மாமி மறுபடியும் விழுந்துட்டாள் எப்படின்னு வேதனைப்பட்டுருந்தேன். ஆனால் என்ன, இந்த 2-3 நாட்களையே அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து இன்றைக்கி 7 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி அவர் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் 4 நாளில் ஆற்றுக்கு வந்துடப்போகிறேன். ஒரு பெரிய சந்தோஷமான சமாச்சாரம் நடந்துருக்கு. அதுபோல் என் மகள் பவித்ரா திடீர்னு வயிற்றுவலின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாள். அவளுக்கு கண்ணாப்பின்னான்னு சாப்பிட்ற குழந்தை கிடையாது. அத்தையும் அப்பப்போ சாப்பிட்றது கொறிக்கிறது அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக டயட்டாக கரெக்டாக இப்போ கச்சிதமாக அந்த வேலைக்கு என்ன சாப்பிடணுமோ அந்த மாதிரி கரெக்டாக தேர்ந்தெடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டுப்பார். சாப்பிட்ற ஆசை எல்லாம் கிடையாது. அதுபோல் வயிற்று வலி வரக்குண்டான காரணமும் அவளுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டுருந்தேங்க. இன்றைக்கி ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போய் மாத்திரை கொடுத்த உடனே இந்த மத்தியானத்துலேருந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த வயிற்று வலி நீங்கி போய் அவள் கலகலப்பாக ஆகிட்டாள். இதெல்லாம் சாதாரண விஷயமாக நமக்கு தோணலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை படுற சமயத்தில் தான் நமக்கு உசிரே போகிற மாதிரி வேதனையாக இருக்கும். அப்படி 2 வேதனைகளை எனக்கு இந்த சுந்தரகாண்டம் அனுமர், இந்த ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன அனுமத் சமயத்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நீக்கி வச்சிருக்கார். எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் எல்லாம் கடவுள்ன்றது ஒன்று தான். நம்ம இப்போ சுந்தரகாண்டம் படிக்கிறோம், அதனால் ராமரை நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதனால் யாராக இருந்தாலும் பக்தியோடு கேட்டங்களானாக்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது கிடைக்குங்கிறதுக்கோசரம் நான் இந்த உதாரணங்களை சொன்னேன். வழிய என்னுடைய நோக்கம் வெறுமையான பெரிய ஆன்மீகத்தை பரப்புறதோ அப்படி ஒன்றும் பெரிய வசதியானவன் நான் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு சாதாரண சகோதரி தான், சாதாரண குழந்தை தான், கடவுளுடைய குழந்தை தான் நம்மளாம். அதனால் ரொம்ப பக்தியோடு நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இது எங்கள் அப்பா எனக்கு போட்ட பிச்சை. எங்கள் அப்பா மகா பக்திமான், எங்கள் அம்மா மகா பக்திசாலி, பெரிய பிரபல ஜோதிடர் எங்கள் அம்மா. எங்கள் அப்பா சான்ஸ்கிரிட் பண்டிட்டு. அதனால் அவள் கொடுத்த பிச்சையாக தான் நான் இது எல்லாத்தையும் இப்போ நான் இதிலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த யூடியூப் இதுக்கு எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது. இல்லை போனால் இந்த ராமாயணத்தில் நான் படிக்கிறதுக்கு வேறு எதுவும் எல்லோரும் ஆற்றுக்கு வரவாளுக்கு படித்து காட்டுறேன் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்கும் இது போய் சேருங்கிறது இல்லை. நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலலாம் நான் செய்யலை.
நிறைய பேர் ராமாயணம்லாம் படிக்கிறா, நிறைய பேர் எல்லாம் பண்ணுறாங்கனாலும் நிறைய பேருக்கு அவகாசம் இல்லை உட்காந்து படிக்கிறதுக்கு. இதை படித்தா நல்லதுன்னு தெரிஞ்சால் கூட படிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்து ராத்திரி 10 மணி 11 மணிக்கு இந்த வீடியோ போட்டு கொஞ்ச நாள் இந்த ராமாயண கதையை கேட்டால் கூட அவளுக்கு நல்லதெல்லாம் கிடைக்குமே, எல்லோரும் நல்லா இருக்கணுமே, லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்ற ஒரே ஆசையில் தான் எங்கள் அப்பாவுக்கு இந்த ராமாயணத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மாவை வணங்கி என்னோடய ஆத்காரியம் கேட்டுண்டு நான் இதை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இப்போ ராமாயணத்தில் அனுமார் லங்கையை தாண்டின்னு வரும்போது சுரசியை சிந்திக்கையை லங்கினியெல்லாம் எப்படி அவர் அழிச்சு, அதுக்கப்புறம் அங்கே சந்திரபகவான் அவருக்கு அந்த ராவணனுடைய அந்த பெரிய கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெரிய நகரத்தை சுற்றி பார்க்கறதுக்கு உதவி செஞ்சார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். போன சர்க்கத்தில் அவர் ராவணனுடைய அந்தப்புறத்தில் பிரவேசித்தார் அப்படிங்கிறத படித்தோம் இல்லையா. இப்போ இதில் 5வது சர்க்கம் படிக்க போகிறோம். சந்திரோதய வர்ணனை. ததசமத்யம் கதமம் சுமந்தம் ஜோஷ்ணாவிதானம் மஹதுத்வமந்தம் ததஷ்ச தீமான் திவிபானுமந்தம் கோஷ்டே விஷம் மத்தமிவ பிரமந்தம். பிறகு அளவற்ற காந்தியுள்ள சந்திரன் சகல திக்குகளிலும் நிலவை வியாபிக்க செய்து கொண்டு பசுக்களின் மந்தையில் சுவேட்சையாக உலாவும் மதங்கொண்ட காளையைப் போல ஆகாசத்தின் நடுவில் பிரகாசிப்பதை மகா புத்திமானான மாருதி கண்டார். சகல பிராணிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதால் சந்திரன் பாவங்களுடைய பலனான துக்கத்தை நாசம் செய்பவர், சமுத்திரங்களை பொங்கச் செய்பவர், சகல பிராணிகளையும் விளங்கச் செய்பவர். இந்த விதமான சந்திரன் ஆகாச வீதியில் சென்று கொண்டிருப்பதை ஹனுமான் கண்டார். லோகத்தில் மந்திர பர்வதமும் பிரதோஷ காலத்தில் சமுத்திரமும் தடாகங்களில் செந்தாமரையும் மிகுந்த காந்தி பெற்று விளங்குவது போல சந்திரனிடத்தில் காந்தியும் தேஜஸும் விசேஷமாய் விளங்கின. நிலாவினால் வெளுத்த ஆகாசத்தில் சஞ்சரிப்பதால் வெளிக்கூட்டில் விளையாடும் ராஜஹம்சத்தைப் போலும், வெண்மையான மந்திரகிரியின் குகையில் இருக்கும் சிங்கத்தைப் போலும், கருத்த மத யானை மேல் இருக்கும் யுத்தவீரனைப் போலும் சந்திரன் ஆகாசத்தில் பிரகாசித்தான். கூர்மையான கொம்புகளையுடைய காளையைப் போலும், மகாபர்வதத்தின் வெண்மையான சிகரத்தைப் போலும், தங்க பூண் கட்டின தந்தங்கள் உள்ள மத யானையைப் போலும் சந்திரன் சகல கலைகளுடன் விளங்கினான். பனித்துளிகள் என்ற சேர் நீங்கி தன் தேஜஸால் சுக்ரன் ப்ரஹஸ்பதியும் சில கிரகங்களை மறைத்ததால் சுத்தமாய் பிரகாசித்து மிகவும் வெளுத்திருப்பதால் தன் களங்கம் நன்றாய் வெளிப்பட சந்திரன் ஒப்பில்லாத மகிமையுடன் காணப்பட்டான். குகைக்கு வெளியில் உள்ள கற்பாறையில் உட்கார்ந்திருக்கும் சிங்கத்தைப் போலவும், பெரிய யுத்தகுலத்தில் சஞ்சரிக்கும் மத யானையைப் போலும், ராஜ்யாபிஷேகம் பெற்ற அரசனைப் போலும் சந்திரன் பிரகாசித்தான். மிகுந்த காந்தியுடன் சந்திரன் உதித்ததால் இருள் நீங்கிற்று. மாம்சத்தை புசிக்கும் ராட்சசர்கள் வெளியே சஞ்சரிக்க ஆரம்பித்தார்கள். அழகிய ஸ்திரீகள் கோபம் கர்வம் முதல்களை விட்டார்கள். சொர்க்கத்தைப் போல் சகல விதமான ஆனந்தத்திற்கும் காரணமான காலம் சமீபித்தது. வீணை முதலிய வாத்தியங்களின் நாதம் மதுரமாய் கேட்டது. பதிவிரத்தைகள் தங்களுடைய நாயக்கர்களுடன் உதவி செய்தார்கள். ராத்திரி சஞ்சரிக்கும் ஜந்துக்களும் ராட்சசர்களும் ஆச்சரியகரமான குரூர சுபாவத்திலும் விளையாட ஆரம்பித்தார்கள். ராட்சசர்களுடைய கிரகங்களில் உள்ள ஜனங்கள் மதுபானந்தால் மயங்கி செய்யும் தொழில்களை மறந்தார்கள். யானை, குதிரை, ரதம் முதலிய வாகனங்களும் ஆசனங்களும் நிறைந்திருந்தன. வீரலட்சுமி எங்கும் ஜெலுத்தி கொண்டிருந்தார். வீடுகளை சில ஒருவருக்கொரு பரிகாசம் செய்து கொண்டிருந்தனர். சிலர் நீண்டு வருத்த கைகளை ஒருவர் மேல் ஒருவர் போட்டுக்கொண்டார்கள். குடிமயக்கத்தால் சிலர் பிதற்றி கொண்டிருந்தார்கள். சிலர் ஒருவர் அதட்டி கொண்டிருந்தார்கள். சிலர் வீரவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் மார்பு தட்டி கொண்டிருந்தார்கள். சிலர் கை கால்களை தங்கள் நாயகிகள் மேல் போட்டார்கள். சிலர் அவர்களின் பிரீத்தியை சம்பாதிக்கும் போட்டு அநேக வேஷங்களை தரித்தார்கள். சிலர் பெரிய வில்லுகளை எடுத்து நாணேற்றினார்கள். சில ஸ்திரீகள் நேர்த்தியான பரிமளங்கள் திரவியங்களை பூசிக்கொண்டார்கள்.
சிலர் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சிலரை வீழ்த்தி கொண்ட நாயகனுடன் கூடி மறுபடியும் தூங்கினர். சில ரூபவதிகள் நாயகர்களுடன் சுகம் அனுபவித்து சந்தோஷமாக சிரித்து விளையாடி கொண்டே இருந்தார்கள். சிலர் புருஷனத்தில் கோபம் கொண்டு பெருமூச்சு விட்டார்கள். மேகங்களைப் போல் கர்ஜிக்கும் யானைகளாலும் பிறரால் கொண்டாடப்பட்ட நல்லொழுக்கம் உள்ளவர்களாலும் தங்களுக்கு எதிரிகள் கிடைக்காத பெருமூச்சு விடும் வீரர்களாலும் அந்த லங்காபுரி மகா சர்பங்கள் சீர்கொண்டிருக்கும் பெரிய முடுவை போல விளங்கிற்று. மேன்மையான புத்தி உடையவர்களையும் பிரியமாய் பேசுபவர்களையும் ஆஸ்திக புத்தி உடையவர்களையும் லோகத்தில் விசேஷ கீர்த்தி பெற்றவர்களையும் பலவித ரூபங்களையும் ஆச்சாரங்களையும் உடையவர்களையும் அழகான பெயரையுடைய அநேக ராட்சசர்களையும் மாருதி பார்த்து கொண்டே சென்றார். அழகிய ரூபமுடையவர்களையும் பலவித குணமுடையவர்களையும் தங்களுடைய குணங்களுக்கு தகுந்த ரூபத்தை உடையவர்களையும் சில ஸ்திரீகள் தேககாந்தியால் எங்கும் பிரகாசிக்க செய்வதையும் சிலர் அழகில்லாமல் குரூப்பிகளாக இருப்பதையும் கண்டார். விவாக பருவத்தை அடைந்திருப்பவர்களையும் கபடமில்லாத சித்த சுபாவமுடையவர்களையும் மகா பதிவிரதைகளையும் நாயகனிடத்திலும் மதுபானத்திலும் ஆசை கொண்டவர்களையும் மகிமையுள்ள நட்சத்திர கணங்களைப் போன்ற ராட்சச ஸ்திரீகளையும் கண்டார். தேக காந்தியால் ஜொலிப்பவர்களையும் வெட்கம் மேற்கொண்டவர்களையும் சந்தோஷம் மேலிட்டவர்களையும் ராத்திரி காலத்தில் புஷ்பத்தால் மூடப்பட்ட பெண் பட்சியைப் போல் நாயகனை ஆலிங்கனம் செய்து கொண்டு தூங்குகின்றவர்களையும் பார்த்தார். வேறு சில தர்ம புத்தியுள்ள பத்னிகள் பர்த்தாக்குடைய பிரீத்திக்கு பாத்திரமாய் அவர்களிடத்தில் ஆசை கொண்டு மாளிகையின் மேல் நிலையில் அவருடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் பார்த்தார். மேல் போர் வேலைக்கு தூங்கும் சில பெண்கள் தங்கக் கொடிகள் போலும் உருக்கி ஓடப்பட்ட உத்தமமான தங்கம் போலும் கணவனொட்டு பிரிந்த சிலர் வெளுத்த சந்தனை போலும் காணப்பட்டார்கள். சிலர் தங்களுடைய ஆசை நாயகர்களை தேடிச் சென்று அவர்களோட ஆனந்தமாக அனுபவிப்பதையும் பார்த்தார். பூர்ண சந்தனை போல் பிரகாசிங்க முகங்களையும் வளைந்த எமைகளால் அலங்கரிக்கப்பட்ட நேத்திரங்களையும் மின்னற்கொடி போல் ஆபரணங்களையும் பார்த்தார். ஆனால் நிகழில்லாத ரூபவதியாய் தர்ம மார்க்கத்தை விட்டு நழுவாத ஜனக மகாராஜ புத்தியாய் பிறந்து நன்றாய் வளர்ந்து புஷ்பங்களால் விளங்கும் கொடியைப் போல் லாவண்யமுடையவளாய் லோகநாதனுக்கு ராமனுக்கு தகுந்த அற்புத குலத்துடன் அவதரித்த சீதையை மாற்றும் காணவில்லை. அனாதி காலமாய் உள்ள பத்திவிரதா தர்மத்தை அனுஷ்டித்து ராமனை பார்க்காமல் உயிரை வைத்துக் கொள்வதில்லை என்று நிச்சயித்து அவரிடத்தில் நீங்காத ஆசை கொண்டவளாய் அவருடைய மனத்திலேயே குடி புகுந்தவளாய் உத்தம ஸ்திரீகளுக்கு சிரோமணியாய் விளங்கும் ஜானகியை மாத்திரம் காணவில்லையே. விரகாக்கியால் குழத்தப்பட்டு இடைவிடாமல் பெரும் கண்ணீர் நெஞ்சை அடைக்க முன் ராமனுடன் சுகமாய் வசிக்கும்போது விலையுந்த ஹாரங்களை அணிந்து அழகான இமையுடையவளாக குயில் போன்ற மதுர துணியும் வனத்தில் மேகத்தை கண்டு ஆனந்தத்தால் தொகையை விரித்தாடும் மயிலை போன்ற சீதையை மாற்றும் காணவில்லையே. மங்கின கரணங்களையுடைய தந்தனை போல இழைத்து உழுதி மூடின தங்க புதுமை போல் அழுக்கொழிந்து அம்பு பாய்ந்த கானம் ஜாயம் மேலே மற்றோ ஆறி உள்ளே அம்பும் புண்ணும் என்று உபதிரிப்பது போல ஹிருதயத்தில் உக்கம் என்ற நெருப்பு எரிக்க பெருங்காற்றால் அழிக்கப்பட்டு சிதன மேக கூட்டத்தைப் போல் தன் எண்ணங்களெல்லாம் பாழான சீதையமாகவும் காணவில்லையே. நேரம் தேடியும் லோகநாதனும் பேசும் திறமை உள்ளவர்களும் சிரேஷ்டமான ராமனுடைய தன்மத்தை காணாமல் புத்தி மயங்கியவனான் போல மிகுந்த கவலை அடைந்தார் மாருதி. சீதாம பஷ்யன் மனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னி மகனாம்பரஸ்ய பபூவ துக்காபிஹத சிரஸ்ய பிரவங்கமோ மந்தைவா சிரஸ்ய. இதன் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அருள்மணம் கமழ்வது ராமாயணம் அன்பின் இலக்கணம் ராமாயணம் வேதத்தின் வடிவே ராமாயணம் தனி பெரும் காவியம் ராமாயணம் தனி பெரும் காவியம் ராமாயணம் மத்யம் கூர்மம் வராகம் மக்களை காக்கும் நரசிம்மம் நரசிம்மம் உச்சியை பூமியை ஈரடியாய் மூங்கியளந்த வாமனனாய் அச்சுதன் பரசுராமன் என அவதாரங்கள் எடுத்த பின்னே மெச்சிடும் ராமன் என தோன்றி
மேதினி காப்பது ராமாயணம், மேதினி போற்றிடும் ராமாயணம், அருள்மணம் கமழ்வது ராமாயணம், ராமாயணம், ராமாயணம். ராம 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 ராகவ ஜெய ராம ராகவ ஜெய ராம ராகவ.